ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐயனா துணை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஏன்னா ரொம்பலாம் பேச விரும்பலை. ஏன்னா சும்மாவே நீங்கள் நாடகம் பார்க்க மாட்டேறீங்க. வாங்க போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வானதிக்காண்டி ஒரு வண்டியை வாங்கி ஆசையாக அதை அவ்வளோ அழகாக கழுவி புது வண்டி கூட புதுசாக இருக்காது, அதுக்கு மேலே புதுசு பண்ணி வச்சு அதை பொத்தியும் வச்சுருக்காரு கவர் பண்ணி. ராஜி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, யார் வண்டியில் வந்த ராஜி? இது யார் வண்டி? எப்பயும் நடந்து தானே வருவ? அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாங்க. இல்லை, இது வந்து நம்ம டாக்டரோட வண்டி. டாக்டர் வந்து கார் வாங்கினார்ல, அதனால என்கிட்ட வண்டியை கொடுத்துட்டாரு. நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் பாண்டி, எனக்கு வண்டி வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடு. நீ ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே செய்யலை. எனக்கு இன்றைக்கி பார்த்தேன்னா இங்கே பாரு, எனக்கு வண்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு. இதுக்கு காசு நீ வந்து வண்டி எப்படி இருக்குன்னு பாரு பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு அவருக்கு தான் அவரை பிடிக்கலைல்ல, அதனால வண்டியில் இல்லாத குறைய ஒரு சில குறைய சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு கோபம் வந்துருச்சு. கூட வேலை பார்க்குறவருக்கு, பாண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு யாருமா சொன்னா, இங்கே வாமா, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லி இந்த கவரை எடுக்கிறாரு. எடுத்தோடனையும் பார்த்தீங்கன்னா வண்டி தெரியுதா, அப்படியே ஷாக்காகி வானதி நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவை பார்க்குறக்காண்டி சோழன் அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போகையில் காஃபி போட்டு ஆளுக்கு கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே நிலா வந்து நம்ம சோழனுக்கு எடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் அண்ணன்ட்ட பேசுனது தப்பு, நீங்கள் பேசின விதம் தப்பு. எனக்கும் அண்ணனுக்கும் 1000 இருக்கும். எனக்கு வேலையே இல்லாத நேரம் அண்ணன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க. அதை அண்ணன்ட்ட எப்படி காசு கேட்கணுமோ அந்த மாதிரி நான் கேட்டிருப்பேன். நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டீங்க அண்ணன். அப்படியெல்லாம் அண்ணன் படமாட்டாங்க நிலா, உனக்கு தெரியாதுண்ணா. கிடையாது, அண்ணன் மனசு வேதனைப்படுத்திட்டாங்க. அப்புறமா நினச்சி பார்க்குறாங்க சோழன். நினச்சி பார்க்கையில் ஆமாம் நம்ம பேசுனது தப்புன்னு உணர்றாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.